வணக்கம், வெல்கம் டு சாகித்ராம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்வீட் கார்னை எப்படி ரொம்ப சிம்பிளாக 2 நிமிஷத்தில் பீல் பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் 3 ஸ்வீட் கார்னை முழுசாக கதிராக அப்படியே எடுத்து வச்சுருக்கேன், தோல் உரிக்காமல். இப்போது அது மேலே இருக்கிற தோலெல்லாம் தனித்தனியாக எடுத்துக்கலாம். இப்போ தோலெல்லாம் எடுத்தாச்சு. இதை அப்படியே நம்ம சுட்டும் சாப்பிடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சேட்லாம் பண்ணுறோம், இல்லை கிரேவிலாம் பண்ணுறோன்னா இப்படி ஒன்று ஒன்றா உதுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த டிப்ஸை நான் சொல்ல போகிறேன். இப்போ எல்லா கார்னையும் நான் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி இந்த கார்ன் ஸ்ட்ரைப்பரை வச்சு தான் இந்த ஸ்வீட் கார்னை உதுத்து எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாய் குறுகலான ஒரு ஜாடி எடுத்துக்கோங்க, இல்லை டம்ளர் எடுத்துக்கோங்க, எதாக இருந்தாலும் ஓகே. இந்த கார்ன் ஷேப்பரை அதில் வச்சு பென்சில் சீவுற மாதிரியே இந்த கார்னை உள்ளே திருகி எடுத்துக்க போகிறோம். மேக்ஸிமம் 2 நிமிஷத்துலேயே ஒரு கார்னை திருகி முடிச்சிடலாம். ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்குது. எதுக்காக வாய் குறுகலான ஜாடி எடுத்துக்க சொன்னேன் அப்படின்னா, அகலமாக இருந்தது அப்படின்னா அந்த கார்ன் எல்லா இடத்துலையும் தெறிக்குது, அதனால தான். இப்போ ஒரு சைடு திருகியாச்சு, இன்னொரு சைடு தடிமனாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கார்ன் ஸ்ட்ரைப்பரை திருப்பி வச்சுட்டு உல்ட்டாவாக திருக ஆரம்பிக்கணும். அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் திருக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடலாம். எவ்வளோ பெரிய தடிமனான கார்னாக இருந்தாலும் ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே இதை ஃபுல்லாகவே நம்மளால் உதுத்து எடுத்துக்க முடியாது. இப்போ நான் ரிவர்ஸில் எல்லாத்தையும் திருகி காட்டுறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக அத்தனை முத்துக்களும் தனித்தனியாக வந்துடுத்துட்டு. மேலே மட்டும் 1-2 இருக்குது, அதை கையால் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இதே மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் நான் திருகி எடுத்திருக்கேன். இதை நல்லா குப்பை இல்லாமல், மண் இல்லாமல், எதுவும் நார்லாம் இல்லாமல் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா தேவைப்படுற நேரத்தில் கார்ன் கிரேவியோ சாட் மசாலாவோ எல்லாத்துக்குமே இந்த கார்னை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்ன் ஸ்ட்ரைப்பர் ஆக்சுவலாக ஒரு எக்ஸிபிஷனில் தான் வாங்கினேன். 70 rupees வந்தது. ஒர்த்தாக இருக்குமா இருக்காதாங்கிறது எனக்கு தெரியல. பட் இப்போ திருகும்போது தான் தெரிஞ்சது. நல்லாவே அந்த கார்ன் ஸ்ட்ரைப்பரோட பல்லெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஆக்சுவலாக இது ஒர்த்தான ப்ராடக்ட்னு சொல்லலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு டிப்ஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.